சற்று முன் வெளியே இருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பு வங்கி கணக்குகளில் ரூ. 12,000 டெபாசிட் செய்ய போறதாக தகவல் வெளியாயிருக்கு. மத்திய அரசு அதிரடி. கூடுதல் தகவல் தெரிஞ்சுக்க வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்க இப்போ தான் நம்ம சேனலை புதுசா பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழகத்தில் உள்ள குடும்ப தலைவிகளுக்கு திமுக அரசானது ரூ. 3000 உதவித்தொகையும் பிளஸ் ரூ. 2000 கோடைக்கால உதவித்தொகைன்னு சொல்லிட்டு மொத்தம் ரூ. 5000 நேற்றைய முன்தினம் அவர்களுடைய வங்கி கணக்குல நேரடியா வர வைக்கப்பட்டுச்சு. இதற்கு போட்டியாக மத்தியில் ஆளக்கூடிய பாஜக அரசானது ரூ. 12,000 பெண்களுக்கு கொடுக்க போறதாக ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா வெளியாயிருக்கு. ஏன்னா டெல்லியில பார்த்தீங்கன்னா உயர்மட்ட குழு வந்து இந்த எலெக்ஷனுக்காக பெண்கள டார்கெட் பண்ணி புதுசாக ஒரு ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் பண்ற மாரியும் ரூ. 12,000 பார்த்தீங்கன்னா கொடுக்க போறதாகவும் தகவல் பார்த்தீங்கன்னா வெளியாயிருக்கு. ஸோ இது அதிகாரப்பூர்வமா பாஜக தரப்புல இருந்து எந்த ஒரு நிர்வாகியுமே பார்த்தீங்கன்னா வெளியிடல. இருந்தாலும் கூட நைட்டோட நைட்டா ஆப்ரேஷன் 5Kன்னு சொல்லிட்டு திமுக அரசானது பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா, திடீர்னு எந்த ஒரு முன்னறிவிப்புமே இல்லாம ரூ. 5,000 வந்து குடுத்தாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்ல 5 வருஷமா ஆட்சி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய திமுக அரசே ரூ. 5,000 வந்து குடுக்குறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல 10 வருஷமா ஆட்சி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய பாஜக அரசானது ரூ. 12,000 குடுக்க மாட்டாங்களா? ஸோ அதற்கான ரகசிய கூட்டம் தான் போய்க்கிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் பார்த்தீங்கன்னா, இன்னும் 2 மாதத்துல எலெக்ஷன் வேற வரப்போது. பாஜக பார்த்தீங்கன்னா, இந்த தடவ எலெக்ஷன்ல ஒரு பெரிய புள்ளியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முடிவு பண்றாங்க. அவர்களுடைய கூட்டணி கட்சி அதிமுக வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இந்த தடவ பார்த்தீங்கன்னா, ரூ. 12,000 அதாவது அதிமுக பிளஸ் பாஜக 2 பேருமே சேர்ந்து குடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. அதிகாரப்பூர்வமா வரல. ஆனா பாஜகவினுடைய மேல்மட்ட குழுல பார்த்தீங்கன்னா, இது ரகசியமாக பேசி முடிவு செய்யப்பட்டது அப்படிங்கிறது வந்து சொல்லப்படுது. யாருக்கெல்லாம் இந்த தொகை குடுக்க போறாங்க? எதன் அடிப்படையில குடுக்க போறாங்க அப்படின்னா, திமுக அரசானது ஏற்கனவே இந்த ஒவ்வொரு மாதம் மகளிர் உரிமை தொகை இந்த ரூ. 5,000லாம் பார்த்தீங்கன்னா, ரேஷன் அட்டைய முன்னிறுத்தி தான் குடுக்குறாங்க. அதாவது பெண்களுடைய ஓட்டு வேணும். ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மகளிர் ஓட்ல தான் திமுக அரசே வெற்றி பெற்றது. ஸோ அதுக்காக பாஜகவும் பார்த்தீங்கன்னா, பெண்கள கவர்ற விதத்தில ஸோ இந்த ரூ. 12,000 ரேஷன் கார்ட முன்னிறுத்தி தான் குடுப்பாங்க. வழக்கம் போல் இந்த உரிமை தொகை பெறக்கூடிய ரேஷன் அட்டைகள் உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, அரிசி அட்டைகள் அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா, இது கிடைக்கும். ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த ரூபாயானது எப்ப வேணாலும் கிடைக்கலாம். திடீர் அறிவிப்பா வெளியாகலாம். ஸோ நாளை காலைல கூட வெளியாகலாம். அத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதிகாரப்பூர்வ அஃபிஷியல் ஜிஓ வெளியானதுக்கு அப்புறமே நீங்க பார்க்கலாம். அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி ரெகுலரா வாட்ச் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு உடனே கிடைக்கும். இதுக்காக தனியா எதுவும் ஸ்கீம்ஸ்க்கு அப்ளை பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது எந்த ஒரு ஸ்கீமுமே கிடையாது. ஸோ இது ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா, தேர்தலுக்காக குடுக்கக்கூடிய ஒரு திட்டம். ஸோ இந்த ஒரு உதவித்தொகையின் மூலியமா தான் இதெல்லாம் குடுப்பாங்க. அதுக்காக நீங்க தனியாலாம் அப்ளை பண்ண தேவையில்ல. ஸோ அவங்க அதுக்கான வழிமுறைகள அவங்களே குடுப்பாங்க. எலெக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா, இன்னும் 2 மாசம் இருக்கு. இன்னும் இந்த மாதத்திற்குள்ளேயே அதாவது பிப்ரவரி இறுதிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா, இதற்கான முடிவுகள்லாம் வெளியாகும். பாஜக அரசு இத நம்ம செய்றாங்களா? இல்லன்னா அதிமுக தரப்புல இருந்து வேற எதுவும் சர்ப்ரைஸ் வரப்போதா? அதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஒரு வேள அப்படி அதிமுக தரப்புல இருந்து குடுத்தாங்கன்னா, ரூ. 5,000க்கு மேல தான் பார்த்தீங்கன்னா பணம் கிடைக்கும். ஸோ அதையுமே நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இது போன்ற பயனுள்ள தகவல் தெரிஞ்சுக்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.